தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பழைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சேர்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க. புதுக்கோட்டையில் அந்த மெடிக்கல் காலேஜ் அப்படி ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பேட்டி எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அங்கே இருக்கிற உபகரணங்கள் எவ்வளோ கேவலமாக இன்னைக்கு டெத் ஆகி உள்ளே போய் கிடக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு அந்த எமர்ஜென்சி பேஷண்ட்டை பாருங்கள், எத்தனை பேர் வந்துட்டு டெத் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். 1000 ரூபாயை கொடுத்துட்டு 3000 ரூபாயை குடிக்க வச்சுட்டாங்க. 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2000 ரூபா கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. 1000 ரூபாயை கொடுத்துட்டு பால் விலையை ஏற்றிட்டாங்க. 1000 ரூபா காசை கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து விலை தருமனும் ஏறி போயிடுது. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 28,000 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே 8% இருந்தாலும் வேட்பாளர்கள் இருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் அனுபவத்தில் என்னுடைய சிற்றறிவில் வேட்பாளர்கள் இல்லை அப்படின்றதான். பாரதிய ஜனதா கட்சியின் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராமச்சந்திரன் நம்முடைய இருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க சட்டமன்ற தொகுதியில மக்களிடம் கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். அதே போல இந்த தொகுதியின் எம்எல்ஏ திரு முத்துராஜா, திமுகவின் எம்எல்ஏ என்ன செய்திருக்கிறார் அப்படின்ற தகவலையும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சாங்கன்ட்டு. நீங்க இந்த 5 வருஷத்துல முத்துராஜா எம்எல்ஏ என்னதான் இருந்தாலும் குறைதான் சொல்லுவீங்க, பட் அவரோட செயல்பாடு எப்படி இருந்ததா பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க அரசியலாக எல்லாம் இருக்கணும். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். அவரை தாண்டி 2 அமைச்சர்களும் இந்த பகுதியில் இருந்தாங்க. அவரை மட்டும் செய்யக்கூட 2 அமைச்சர் இருந்தும் இவரோட இணைந்தும் எந்த தொகுதியுமே இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதுக்கோட்டை நகரத்தில் 1,38,000 வாக்குகள் இருக்குது. குடும்பங்கள் 20,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இதில் 12,000 குடும்பத்துக்கு மேலே தண்ணி வசதியை நான் ஒரு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கல. ஏன்னா அவர் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா குடும்பத்துக்கும் தண்ணி நான் கொடுத்துட்றேன், ஆதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொன்னார். இன்றைக்கும் ஒரு குடும்பம் ஒரு குடம் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 குடம் வாங்குறாங்க, 50 ரூபா. 30 நாளைக்கு 1,500 ரூபாய் தண்ணிக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. இப்போ அவர் செய்த திட்டங்கள் அப்படின்னா அவரே பட்டியலிட்டால் கூட இந்த ஏரியாவில் சாலை வசதிகளோ சாக்கடை வசதிகளோ எதுவுமே பண்ணலை. புதுக்கோட்டை டவுனை பொறுத்த வரைக்கும் குரங்கு தொல்லை, மாடு தொல்லை மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நைட்டில் நாய்கள் தொல்லை. இது எதையுமே ஒரு சரியான ஒரு திட்டமிடலையோ ஒரு எந்த ஒரு பேசிக்கையோ இன்னும் அவர் பண்ணலை. நீங்கள் ஃபஸ்ட்டு திட்டங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்டை தாண்டி இது அடிப்படை வசதிகளை இன்னும் செய்து கொடுக்கல அப்படிங்கிறதான் இது உண்மையான தகவல். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். அவர் சொன்னது இது பேசிக்கே பண்ணலை. ஸோ அதை தாண்டி ஏதாச்சும் திட்டங்கள், ஒரு டாக்டர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பழைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சேர்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க. எனக்காக பார்க்க வேணாம், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கீங்க, புதுக்கோட்டையில் அந்த மெடிக்கல் காலேஜ் அப்படி ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பேட்டி எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அங்கே இருக்கிற உபகரணங்கள் எவ்வளோ கேவலமாக இன்னைக்கு டெத் ஆகி உள்ளே போய் கிடக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு அந்த எமர்ஜென்சி பேஷண்ட்டை பாருங்கள், எத்தனை பேர் வந்துட்டு டெத் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். மாவட்டத்தில் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஒரு மருத்துவக் கல்லூரியை கரெக்டாக புதிய திட்டங்களை நீங்கள் எதுவுமே கொண்டு வரல. வந்த திட்டங்களையே பழைய எடப்பாடி ஐயா ஆட்சியில் கொண்டாந்த திட்டங்களையே இவர் முறைப்படி பராமரிக்கலை, முறைப்படி விசிட் பண்ணலை அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இவர் ஒரு டாக்டர், எத்தனை முறை ஒரு டிஎம்எஸ்ஸை போய் பார்த்துருப்பார், எத்தனை முறை டிபிஹெச் டைரக்டரை போய் பார்த்துருப்பார், இங்கே இருக்கிற சுகாதார நிலையத்தை, ஆரம்ப சுகாதார நிலையத்தை எத்தனை தடவை போய் பார்த்துருப்பாருன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சதை விட்டு நான் செஞ்சதுக்குள்ளே உள்ளவலை எதுவுமே செய்யலை, ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் செஞ்சதே எதையுமே பராமரிக்கலை, எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை, எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இல்லை. ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்கு காட்ட வேண்டிய பணியை எதையுமே செய்யலை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. மாநில அரசு திமுக எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா செய்யல, மத்திய அரசின் திட்டங்கள் ஒரு மாவட்ட தலைவரா நீங்க என்ன இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உங்களால வாங்கி கொடுத்துருக்கீங்க? இல்ல மத்திய அரசின் திட்டம் புதுக்கோட்டைக்கு என்ன நடந்திருக்கு? எந்த ஒரு திட்டமா இருந்தாலும்
மாநில அரசு இல்லாமல் எதுவுமே வாங்கிட்டு வர முடியாது. மாநில அரசு என்ன ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போகுதோ நாங்களே போயிட்டு எனக்கு இது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும் அப்படின்னா கூட நான் மத்திய அரசுகிட்டேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது. ப்ரொப்போசல் எந்த ப்ரொப்போசலாக இருந்தாலும் மாநில அரசு மூலியமாக தான் கொண்டுட்டு போக முடியும். இங்கே இருக்கிற டிபிஹெச் அதை நீங்கள் ப்ரொப்போசல் அனுப்பணும். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திலேருந்து தான் போகணும். நாங்கள் வேணால் அதை போய் இவங்க அனுப்பிச்சுட்ட ப்ரப்போசலை ஃபாலோ பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷனுக்கோ எங்கள் மாநிலத்துக்கு இதை கொடுங்க நாங்கள் கோரிக்கை தான் வைக்க முடியுமே ஒழிய கொண்டு வர வேண்டியது எல்லாமே மாநில அரசு தான் பண்ண முடியும். ஏன்னா மாநில அரசு தான் மத்திய அரசோட எந்த திட்டம் வந்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, எதை கொண்டுட்டு வந்து முடிக்க முடியும்? இப்போது போன 5 ஆண்டில் கொடுத்த இந்த திருவப்பூரில் இருக்கிற ரயில்வே கேட்டு கொடுத்தாச்சு. அந்த லேண்ட் அக்விசிஷனை எடுத்து கொடுத்து இன்ன வரைக்கும் இப்போல்லாம் 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. கருவேப்பிள்ளை கேட்டு அங்கே ரயில்வே மேம்பாலம் வரணும், இவங்க ப்ரப்போசல் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் எடுத்து கொடுக்கல. 2 திட்டமும் மிக முக்கியமான திட்டம் மத்திய அரசு கொடுத்து இன்னும் உங்களால் கொடுக்க முடியல. 5 ஆண்டு காலம் ஆட்சியே முடிஞ்சு போயிடுது. அவுட்டர் ரிங் ரோடு புதுக்கோட்டை டிராஃபிக்கை கேட்குறோம், இன்னும் முடிச்சு கொடுக்கல. நாங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி திட்டத்தில் நேஷனல் ஹைவேஸ்லேருந்து வரக்கூடிய எந்த இன்னைக்கு ரோடு அறந்தாங்கி வரைக்கும் போகிற ரோடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மெடிக்கல் காலேஜில் இருந்த ரோடாச்சும் ஹைவேஸ் மூலியமாக வாங்குறாங்க. ஆனால் அதில் வாங்கக்கூடிய கையூட்டில் விருப்பம் இருக்கிற அளவுக்கு அந்த திட்டத்தை சீக்கிரம் கொண்டு வரணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. திட்டங்கள் நடைமுறையில் இருந்தால் தான் கையூட்டோ மற்ற அந்த கமிஷனோ இதெல்லாம் நீங்கள் அந்த ப்ரொப்போசலுக்கு கொண்டு வந்திருக்கிறதுல அதில் வந்த திட்டத்துக்கு வாங்குற விரும்புகிறீங்க இல்லையா, ஹைவேஸில் வர்றதுக்கோ வர்றதுக்கு விரும்புகிறீங்க இல்லையா, அதோ புதுசாக வர ப்ரொப்போசல் அந்த கவனங்கள் இல்லைன்னு சொல்கிறேன் நான். வந்த பிறகு வாங்குறதுக்கு போகிற கவன வேகம் அதுக்கு முடிவுள்ளதில் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வேட்பாளர் யார் வராங்கன்றது உங்க கட்சி கூட்டணி தான் முடிவு செய்யும். அப்படின்னும் போது எப்படி இருக்கு இந்த களம்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் வாக்களிக்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா 5 ஆண்டு காலம் அவர்கள் பட்ட அவதிகள் அதிகம். அவங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய குடி போதை கலாச்சாரம் மிகப்பெரிய லெவலில் சீரழிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு கிராமப்புறத்திலேயே இன்னைக்கு கஞ்சா வரக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா இது முக்கிய நகரங்களில் தான் இருந்த அந்த கலாச்சாரம் இன்னைக்கு கிராமப்புறங்களும் போயிடுச்சு. 12 மணிக்கு மேலே குடிக்க ஆரம்பித்தவன் 6 மணிக்கே குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டான். பெண்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னதான் 5000 ரூபா போய் மக்கள்கிட்ட கொடுத்து அவங்கள ஏமாத்தினாலும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 28,000 ரூபாயை வாங்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. 1000 ரூபாயை கொடுத்துட்டு 3000 ரூபாயை குடிக்க வச்சுட்டாங்க. 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2000 ரூபா கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. 1000 ரூபாயை கொடுத்துட்டு பால் விலையை ஏற்றிட்டாங்க. 1000 ரூபா காசை கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விலை தருமனும் ஏறி போயிடுது. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 28,000 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோ நாள் இந்த ஏமாளி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும்? ஸோ இப்போவும் வந்துகிட்டே இருக்காங்கல்ல. உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீங்கள் இந்த ஏரியாவில் இன்னைக்கு ஃபுல்லாக புதுக்கோட்டையை சுற்றுப்பயணம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை குடிகாரர்கள் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நாங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பின்தங்கிய வறட்சியான மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டங்களில் புதுக்கோட்டை. எங்களுக்கு தொழில்துறை கிடையாது, விவசாயம் கிடையாது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் கொண்டாந்தாங்க. போன 5 ஆண்டு எடப்பாடியா கொண்டாந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் பாதியிலே போய் நிற்கிது. நேரம் பண்ணியிருந்தா நேரம் பாதி ஆண்டு காலம் முடிஞ்ச நேரம் எங்கள் ஏரியா எங்கள் மாவட்டம் செல்வ செழிப்போடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சிவகங்கை விருதுநகர் போயிருக்கோம். இந்த திட்டத்தை எதுவுமே பண்ணலையே. நாங்களாம் பாவம் தானே. இன்னைக்கு 4 மாவட்டம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகிடுது. ராம்நாடு இன்னைக்கு ஒரு சுற்றுலா தலமாக டெவலப் ஆகிடுச்சு. புதுக்கோட்டைக்கு எதுவுமே பண்ணலையே. 2 அமைச்சர்கள் இருந்து இந்த எம்எல்ஏ முத்துராஜா இருந்து எதுவுமே கொண்டுட்டு வரலையே. அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எல்லா தொகுதிகளிலுமே விஜய்க்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கு, தாவேகான்ற கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் பிரிக்க போறாங்க, எடுக்க போறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த புதுக்கோட்டை தொகுதியிலும் நான் நாள் முழுக்க சுத்தி இருக்கேன். எங்கு பார்த்தாலும் விஜய் கட்சியினுடைய பேனர்கள், தாவேகா பேனர்கள் நிரம்பி வழிதே பெரிய அளவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படின்றத கட்சின்று பார்க்குறத தாண்டி அது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்ற இதில் தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்னைக்கு ஒரு தோராயமாக அவருடைய படம் 900 தேட்டரில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு தேட்டருக்கு 300 நபர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா 1,80,000 பேர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோவை பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஒரு படம் ஷோ அவரது ஆயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு போயிட்டு அதிகபட்சம் ஒரு 1,500 பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த 1,80,000 தான் எல்லா மாவட்டமும் போவாங்க. அதில் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து போவாங்க. ஏன்னா அந்த பசங்க எல்லாருமே வாக்களிப்பாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய சந்தேகம் அவருக்கு இருக்குது. அது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, அவரை ஒரு சமுதாயம் ஒரு புதிய தலைவராக பார்க்குது, அந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச தலைவராக பார்க்குறாங்க. ஸோ அந்தருடைய வாக்கு கொஞ்சம் ஒரு 3% இருக்குது. அதை தாண்டி இளைஞர்கள் இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் அவருக்கு ஒரு 3% இருக்குது. என்னுடைய கணிப்பு 6% அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நான் அனுபவத்தில் சொல்ல ஒரு 6% இருக்க வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி கூட்டணி அது தன்ன அதிகபட்சம் போனால் சீமானனோட ஒரு 2% ஓட்டை வாங்கி ஒரு 8% இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இளைஞர்கள் தான். இந்த 8% முழுசாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அப்படியே 8% இருந்தாலும் வேட்பாளர்கள் இருக்காங்களான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் அனுபவத்தில் என்னுடைய சிற்றறிவில் வேட்பாளர்கள் இல்லை அப்படின்றதான். பொதுவாகவே வேட்பாளர்கள் இல்லைன்னு. என்ன மாதிரி ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க? புதுக்கோட்டை உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு என்ன பணிகளை, என்ன அரசியல் வியூகங்களை வச்சிருக்கீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி பணியாற்றக்கூடிய கள பணியாளர்கள் தான் நாங்கள். தலைமை யாருக்கு கூட்டணியில் யாருக்கு கொடுக்குறாங்கனாலும் நாங்கள் வேலை பார்ப்போம். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க பாஜகவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு எங்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் சீட்டு வேணும்னு கூட நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். தலைமை என்ன சொல்லுதோ அதுதான். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகளும் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னே தெரியல. இன்னைக்கு கஞ்சா குடிப்பழக்கம் மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னொரு 5 வருஷம் தான் எந்த நிலைமைக்கு ஆகும்னே தெரியல. அதனால் இந்த முடிந்த வரைக்கும் போராடி இந்த ஆட்சியை எடுக்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச உழைப்பை நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அது என்டிஏ கூட்டணியில் எந்த வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் முழுசாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு மாவட்ட தலைவராக உங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. நன்றி. நன்றி.